எக்ஸ்கியூஸ் மீ, மாஸ்டர் இங்க யாரு? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். நான் புதுசா ஜாயின் பண்ணிருக்க ஸ்டூடண்ட். பார்த்தாலே தெரியுது. இங்க மாஸ்டர் யாரு? என்ன கேட்டீங்க? இங்க மாஸ்டர் யாருன்னு கேட்டேன். நான் தான். ஓ, நீங்க தான் மாஸ்டரா? யா, ஹலோ. எக்ஸசைஸ் ஆரம்பிக்கலாமா? இப்பவே Dress அவருங்க. வாட்? இந்த Dress அவுத்துட்டு எக்ஸசைஸ் தகுந்தாப்ல Dress போட்டுக்கங்க என்ன. அங்க போய் சேஞ்ச் பண்ணிக்கங்க. எக்ஸ்கியூஸ் மீ. உங்க பேரு? ராணி. ராணி. ராஜாவின் பாவை ராணியின் பக்கம். 36 இருக்குமா? இல்ல மாஸ்டர், என் வயசு 16. உன் வயசு இல்லம்மா, உன் வெயிட் 36 கேஜி இருக்காது? இல்ல மாஸ்டர், வெயிட் 46. 46 குறைச்சே ஆகணும். போய் படு. ஒரு தலகாணி கொடுக்குறேன், கொரட்டை விட்டு தூங்கிடு. எக்ஸசைஸ் பண்ற மாதிரி படுமா. நான் மாஸ்டர், தொட்டா தப்பே இல்ல. கூச்சப்படக்கூடாது. மெதுவா 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 எந்திரி. கால போடுமா. கால போட்டியா? படு படு படுமா. 1 2 மாஸ்டரோட உதட்டுக்கிட்ட. ரமேஷ், அங்க என்ன கலெக்ட் பண்ணிட்டு இருக்க? ஒண்ணுல மாஸ்டர், புது ஸ்டூடண்ட் நீங்க இல்ல. புது ஸ்டூடண்ட் உன்னை சொல்லி கொடுக்க சொன்னாங்களா? சாரி ரமேஷ், stupid. அப்போ இந்த ஆள் மாஸ்டர் இல்லையா? இல்லம்மா, அவன ஒண்ணு மாதிரி ஸ்டூடண்ட் தான். ஏன் மாஸ்டர் இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் அலோ பண்றீங்க? என்னமா பண்றது? அவன் ஒரு கோடீஸ்வரர் வீட்டு பையன். அவங்க அப்பா கொடுத்த பணத்துல அந்த ஜிம்மே நடக்குது. அடியாது பட்டுதா? ஏண்டி போயிட்டு வந்தது ஒரே ஒரு நாள், அதுக்குள்ள இடுப்பு வலி ஐயோ அம்மான்னு கூவின் கிடக்குறிய. நான் தான் வாத்தியார்னு ஒருத்த சொன்னா அத்த உடனே நம்பிடுறதா? வாரி வெங்கடி போச்சு. என்னடி நான் பாட்டுக்கு பேசிக்கினே இருக்கேன், நீ எங்கேயோ இருக்க? என்ன கேட்ட? என்ன கேட்டனா? சத்தா, உனக்கு அந்த வியாதி வந்துருச்சா? என்ன வியாதி? அதான் எல்லா வயசு பொண்ணுங்களுக்கும் வர்ற வியாதிதான். ஆமா, யார் அந்த ஆளு? அதான் ஓ இடுப்பு உடைச்சுவேன். யாரோ பணக்காரன். ஆள் அழகத்தான் இருக்காரு, அதுக்காக முன்ன பின்ன தெரியாத பொண்ண கட்டி பிடிச்சிடுறதா? அந்த ஆளை மட்டும் இன்னொரு தடவை பார்த்தேன், கண்டிப்பா கேட்பேன். எப்ப மறுபடியும் கட்டி பிடிப்பேன்னா? சீச்சி, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏய், நானும் ஓஞ்சாதி தாண்டி. எம்மாடி, உன் வாய அவனை திட்டினாலும் உன் மனசு என்ன நினைக்குது எனக்கு நல்லா தெரியும்டி. அத்தை விட அந்த ஆள் தொட்டா நீ உருகிட்ட. அவன் எப்படி? தெரியல. ஆளு வலிக்கு வருவான் போல் தெரியுதா இல்லையா? தெரியல. மக்கு மக்கு, ஒரு ஆளை பார்த்தா முதல்ல இத தாண்டி தெரிஞ்சுக்கணும். சரி போனா போது விடு. உன்னைய அந்த ஆளையும் லிங்க் பண்றதுக்கு நான் அருமையான பிளான் போடுறேன். என்ன பிளான்? என்ன பிளான்? என்ன பிளான்? என்ன பிளான்? அலையாத, சொன்ன சுவாரசம் போயிடும்டி. கம்முன்னு இருந்து கவனி. இந்தாப்பா, அந்த தங்க மீன் விலைக்கு தரியா? எவ்வளவு படம்னாலும் தர. எதுக்கு? திங்கிறதுக்கு தான். யோ, துன்றதுக்கா? அந்த தங்க மீன் வேற மீனியா? இது அக்கா மீன் ஆசையா வளர்க்கறது, வெட்டுறதுக்கு இல்ல. தெரியுதா? நீ அடுத்த காலி பண்ணு. இங்கதான். டிரைவர், கோழி வாங்கிட்டு வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் வெயிட் பண்றேன், நீ கோழியை கரெக்டா வெயிட் போட்டு வாங்கிட்டு வாடா. நான் எத்தனை வருஷமா சமையல் பண்றேன், நான் பார்க்காத கோழியா? நீ பார்க்காத கோழியா? நீயே ஒரு கோழி பைய. இந்தாப்பா, 1/4 கிலோ 1/2 கிலோ ஊத்துங்க. 2 கிலோ ஒரே கோழி. அடாடாடாடா, இந்த மாதிரி வந்தா பரவாயில்லையே, எல்லாம் சில்லறை காசால வருது. யோ, நீ இத பாத்துக்கியா? கிலோ கணக்குல வந்திருக்குது. ஒரு கோழி, ஒரு கோழி 2 கிலோ. 2 கிலோ. கொஞ்சம் குறைத. நிறுத்து தாயா போடுறேன். அது இல்லையா, ஒரே கோழி 2 கிலோ போட சொன்னா நீ என்ன துண்டு தூக்கடை எல்லாம் போடுற? இதுல 1.5 கிலோ தான் இருக்கா, இன்னொரு 1/2 கிலோ போட தேல. இந்த டுமுக்கா குடுக்கறது டம்கா குடுக்கறது என்கிட்ட வேணாம். ஒரே கோழி 2 கிலோ போடு, இல்லட்ட வேற கடையை பாத்துக்கிறேன். ஐயோ, ஐடியா காலங்கத்தால வந்துட்டு போனி பண்ணாத போறீங்க. உனக்கு என்ன இப்ப ஒரே கோழி 2 கிலோல வேணும், அவ்வளவுதானே? பார்த்தா கோழி மாதிரி தான் இருக்கிறான். பாத்தியா, கரெக்டா 2 கிலோ போதுமா? ஒரே கோழி 2 கிலோ கேட்டா நீ 2 கோழியை போட்டு 2 கிலோ காமிக்கிறிய. நாயா அடம் பூச்சிக்கின்னு, இது ரெண்டும் ஒரு கோழி தான். வடிவேலு, எங்க ஊர்லயே அதிகமா பிடிச்சது நான் தான்.
3ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். என்னை அவ்வளவு சுலபமா ஏமாத்த முடியாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டா ஏமாத்தலான்றியா? அத பாரியா, இந்த 2 கோழியும் ஒண்ணுதான். அது எப்படி? நான் புரியாத பேசினேன். இந்த கோழி பெருசாரு சொல்ல உரிச்சது, ஆ. அதே கோழிய சின்ன வயசுல புடிச்சு உரிச்சது இது. 2 ஒண்ணு தானே? ஓஹோ, அப்படியா? ஆ. ஏப்பா இத முதவே சொல்லக்கூடாதா? நானா இருக்க கண்டு புரிஞ்சுக்கிட்டேன். இதே ஒரு மாங்காய் மடையா இருந்தா விசாரிக்காம கொள்ளாம வாங்கிட்டு போயிருப்பான்ல. வியாபாரத்துல ஒரு டெக்னிக் வேணுப்பா. கேட்டவனா நானே வெட்டிக்கிறேன். அப்படியா? ஆ. இந்தா. போடு. ஆ. ஆ. எவ்வளவு ரூபா? 35 45 ஒரு 80 பா. ஆ. இந்தா. குடு. எதனா சில்லற இந்தா. ஆ. ஓகே. மூளை வேணுமா? வா போலாம். என்னடா ஐயா சொன்ன மாதிரி 2 கிலோ கோழி வாங்குனியா இல்ல அதுலயும் கம்சன் அடிச்சிட்டியா? கமிஷன் அடிக்கல. 2 கிலோ ஒரு கோழி. டேய் என்ன குருடன்னு நினைச்சிட்டியா? இது எத்தனைடா? ஒரு கோழி. இது ஒரு கோழி. மொத்தம்? ஒரு கோழி. டேய் இது எத்தனை கால்ரா? 2 காலு. இது 2 காலு. மொத்தம்? ஒரு கோழிக்கு 2 காலு. அடே என்னடா குழப்பற நீ? அட வடிவேல் தானே சொன்னா. வடிவேல் என்ன பெரிய கம்ப்யூட்டரா? வா நான் கேக்குறேன். இந்தப்பா கசாப்பு, ஒரு லூசு பையல கோழி வாங்க அனுப்புனா நீ ஏமாத்துறதா? 2 கோழியை ஒரே கோழின்னு சொல்லி நீ எப்படி விக்கலாம்? நீ என்ன பச்சுக்கிற? கோழி வாங்குறதுல டிகிரி முடிச்சுட்டு வருவாங்களா? இல்லையா, அவர் 3னாரு, நீ என்ன பச்சுக்கிற கேட்ட? 2. அப்ப உனக்கு வேற மாதிரி சொல்லணும். இதோ பார், அங்க ஒரு சின்ன பையன் போட்டாரு, இதை தெரியுதா? தெரியுது. யாரு? தெரியலையே. அது நான் தான். 7 வயசுல எடுத்தது. பக்கத்துல ஒரு ஆள் போட்டாரு, அது யார் தெரியுதா? அது நீதான். தெரியுதா? ஆ. 27 வயசுல எடுத்தது. அது சின்ன வயசுல எடுத்த படம், இது 27 வயசுல எடுத்த படம். அதே மாதிரி இந்த கோழி பெருசாரு சொல்ல உச்சது, அதே கோழி சின்னதாருக்கு சொல்ல உச்சது. அதே எப்படி பெருசாருக்கு சொல்ல உச்சது இதே, இந்த கோழி சின்ன வயசுல உச்சது அதே. 2 ஒண்ணு தானே? ஐயோ ரொம்ப குழப்பறீங்களே ஐயா. அதே விவரமா சொல்றாருல. ரத்தம் வேணுமாப்பா? டேய் குச்சி கணக்கு தலையா, உனக்கு தாண்டா ரத்தம் இல்ல. கசாப்பு, இவனுக்கு ரத்தம் ஏத்து. டிரைவரே. டேய் இப்ப நான் என்ன வண்டி ஓனர்னு சொன்னா இதான் சமயம் டிரைவர் நக்கல் பண்றியா நீ? சரி சரி வா, முட்டை கடைக்கு போலாம். எந்த குட்டை கடைக்கு நான் வரலடா. கோழி குழப்பமே என்னால தாங்க முடியல. இனி உன் கூட நான் வந்தா காரை எவனாவது மேல விட்டுருவேன். நீ தனியா போ. போடா. ஓய், என்ன மனுஷ பெரிய ஹீரோ நினைப்பா? ஏதோ தகராறு பண்ண வந்த மாதிரி தெரியுது. நானா தகராறு பண்றேன்? தகராறு பண்ணது நீ மேன். உன்னை யாரு அந்த பொண்ணு உடற்பயிற்சி சொல்லி கொடுக்க சொன்னது? என்ன டாவ் அடிக்கிறியா? டாவா? அத சைட்டு. ஓ அந்த பொண்ணா? ஓ அந்த பொண்ணுதான். யோ, அந்த ராணி யார் தெரியுமா? என் டாவு காதலி. அது எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் கடைய வச்சிருக்கேன். நடுவுல பூந்து கொத்திட்டு போலான்னு நினைக்கிறியா? ஏய், நீ நினைக்கிற மாதிரி ஆள் நான் இல்ல. முதல்ல வழிய விடு. உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா? கொத்தும் கொலையுமா மப்பும் மந்தாரமா ஒரு பொண்ணை பார்த்தா விட மாட்டீங்களே. பூ வாங்கி கொடுப்பீங்க, புடவை வாங்கி கொடுப்பீங்க, சினிமா கூப்பிடுவீங்க. இது பார், இந்த மாதிரி வேலையெல்லாம் அதுகிட்ட வச்சுக்கணும்னு நினைச்ச ஓ நல்லி எலும்புல நல்லி எலும்பு அது ஜெல்லி ஜெல்லியா ஏய், நொறுக்கி. தப்பே என்ன விட்டா பேசிட்டு போயிட்டே இருக்கிற? ஜப்பார், இது வரைக்கும் நான் எந்த பொண்ணையும் காதலிக்கதா யோசிக்கவே இல்ல. ஆனா இப்ப சொல்றேன், இந்த நிமிஷத்துல இருந்து நான் அந்த பொண்ணை தான் லவ் பண்ண போறேன். என்ன பண்ணுவேன்? லவ் பண்ண கூடாது. பண்ணுவேன். லவ் பண்ண கூடவே கூடாது. பண்ணியே தீருவேன். ஷோ, நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு நான் அவளை காந்தி பார்க்ல சந்திக்க போறேன். நீ அங்க வரக்கூடாது, வரவே கூடாது. வருவேன், நிச்சயம் வருவேன். அதே டைமுக்கு அதே பார்க்க அதே பொண்ணை பார்க்க நானும் வருவேன். வாயா, அவ யாருக்குன்னு பாத்துலாம். டேய் தொப்பி மச்சான், என்கிட்ட சவால் விடாத. நான் மீச வளர்த்த ஆம்பளை. நான் மீச வெச்ச ஆம்பள. இந்த சவால்ல மட்டும் நீ ஜெயிச்சுட்ட, நான் வெச்ச மீச எடுத்துறேன். நான் வளர்த்த மீசை எடுத்துறேன். பார்க்கலாமா? பாத்துருவோம். யோ மதுரல, காந்தி பார்க் 5 மணிக்கு. மாடிக்கிட்ட மச்சான், மாடிக்கிட்ட. நந்தவனத்தில் ஒராண்டே கொண்டு வந்தான் ஒரு தோண்டே அதை கூத்தாடி கூத்தாடி அப்புறம் என்ன கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டே. ஐயோ, சட்டை எரிஞ்சு போச்சு. தெரிஞ்சா என்ன தொலைச்சிடுவாங்களே, தெரியாம மடிச்சு கொடுத்துருவோம். இஸ்திரி ஆ? முதலாளி லொள்ளு கத்துறாரியா? நீ சட்டை தேய்க்கலன்னு பரவாயில்ல கொடுத்துரு. எப்பவோ தேய்ச்சிதான் எடுத்துட்டு போங்க. ஹேய் என்ன இப்படி பாக்குற? என் மொழியே அப்படி தாங்க. அந்த முடியில புளிய வச்சு அடைடா. இந்தாங்க. ஏண்டா
ஒரு சட்டையை தைக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? சட்டையா இது சர்க்கஸ் கூடார மாட்டு இருக்குது. நாலா பக்கம் உள்ள பூந்து தேய்க்க வேண்டாம். கொண்டா பெரிய சட்டையை தேய்க்கிறான் நான் தேய்க்கிறது. ஐயோ என்னடா இது? சட்டையில ஓம் படம் தெரியுது. இங்க இருந்து பார்த்தா உங்க படம் தெரியுது. ஐயோ கிளாட்டி மீட்டியோ சம்பளம் எப்ப கொடுக்குறீங்க? விடுறா கையா, நீ செஞ்ச வேலைக்கு சம்பளம் வேறயா? ஏண்டா இப்பதான் ஒரு புதுசா ஒரு சில்லி சட்டையை தச்சு பொட்டி போட்டு வாடான்னா இவ்வளவு பெரிய ஓட்டையை போட்டு வந்து நிக்கிறிய, உன்னை என்ன சொல்றது? ஓட்டையை நானா போட்டேன். இஸ்திரி பாட்டவன போய் கேளுங்க. ஏய், டேய், இஸ்திரி போட்டு டேய், ஐயோ இது என்ன சட்டையா பயாஸ்கோப் காட்டுற கண்ணாடியாடா? யோ வாய்க்கு வந்தபடி பேசாத. குடிச்சிருக்கிறியா? பல்ல கழட்டி போடுவேன். நீ குடிச்சிட்டு நான் குடிச்சிட்டேன்னு சொல்றியாடா? ஏன்டா சட்டையில ஓட்ட போட்ட? இந்தா என் தொழிலை பத்தி பேசாத. என்னை பத்தி 1000 கேவலமா பேசு, மூஞ்சில காரி தூப்பு. நாயே நாயே நாயே, எச்சு பொறுக்கி பரதேசி பண்ணாட. இது சரி. ஆனா என் தொழிலை மட்டும் கேவலமா பேசாத. இது வரைக்கும் நான் எல்லா மாதிரி துணியும் இஸ்திரி போட்டிருக்கிறேன். டெரி காட்டனு, டெர்லின்னு, உள்ளி உள்ளி. சொல்லி சொல்லி தடி போடுவேன். இதெல்லாம் என்கிட்ட சொல்ற? இது வரைக்கும் யாருக்கிட்ட இருந்தும் கம்ப்ளைண்ட் கிடையாதியா. நீ வாட்டர் சட்டைய குடுத்து விட்டு என்ன வம்பு கிழக்குற. டேய், குடிச்சிட்டு பொட்டிய போட்டு என் சட்டையை ஓட்டையை போட்டதும் இல்லாம பேச்சு வேற. போடுவாங்க பையில. என் வண்டி போச்சு, என் தொழில் போச்சு, என் வண்டி. ஐயையோ, ஐயையோ. என் வண்டி அக்கு வர ஆணி வர கழட்டி போட்டானுங்களே. அட பாவிங்களா, நீங்க நல்லா இருப்பீங்களா? வடிவேலு, வடிவேலு. ஏய், யாரா அவன் வண்டியை ஓடிச்சது? வெளியே வாடா சோமாரி. கேப் மாறி. மல்லு மாறியா? ஏய், அது சாமி பெறா முச்சமிக்கு செய்யறது செஞ்சுட்டு உள்ள உட்கார்ந்து நிக்கிறியா? வெளியே வாயா. வாயா, வெளிய. வாயா. ம். கம்முனு கட்டுறா, பூச்சி நச்சு முச்சிட போறாங்க. என்னைய மாதிரி பாடியா வந்தாலும் பரவாயில்ல. ஏய், கம்மனு கர்றா. ஏய், 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 யாரா நீ? இவன் தாங்க கசாப்பு, வள்ளிக்குப்பம் வடிவேலு. பயங்கரமானவன். அது சரி, வீட்டுக்குள்ள ஏன் வந்து கத்துற? வெளியே வந்து கத்துனா கேட்காத. அதான் விஷயம் என்ன? யோ, சோறு போடுற லட்சுமி அத்தை எட்டி வச்சு படாத இடத்துல பட்டு ஒஞ்சி போச்சு. அதே எந்த லட்சுமி? இவர் தள்ளின்னு போய் தேய்க்கிற லட்சுமி இஸ்திரி பொட்டி வண்டி அத்தை வச்சிட்டியே. ஒரு 1000 ரூபாய் கூட நாங்க தகராறு முதலாளி, அவன் காசு கேட்கறான். ஒரு 1000 2000 கொடுத்து துரத்துங்க. அடச்சே, அறிவேட்டவன 1000 2000ங்கிறது உனக்கு சாதாரணமா இருக்கா? நான் கீழே இறங்கி வரேன். இந்தப்பா பணம் கொண்டு வந்து கொடுப்பாரு. கார் கண்ணாடி கண்ணாடி உடைச்சிடாதீங்க. வாங்க வாங்க வாங்க, கப்புன்னு பணத்தை எடுத்து கொடுத்தீங்கன்னா போடலாம். வேலை நிறைய இருக்குதுங்க. யோ, உன் ஆளு செஞ்ச வேலைக்கு அவன்ல எனக்கு கொடுக்கணும். என்னமோ நான் கொடுக்கணும்ன்றிய. எல்லாரும் வெளியில போங்க. முதலாளி என்னங்க நீங்க பணம் கொடுப்பீங்க நம்பி நான் சொல்லிட்டேன். கையில கட்ட வச்சிருக்கான். பட்டுன்னு கண்ணாடி உடைச்சிட்டான்னா ஏய், ஏய், ஏய். ஐயோ, கண்ணாடி எல்லாம் உடைச்சிட்டா. நீ ஓர போக பார்த்தா ஹெட்லைட்டி கை போல் இருக்க. கை வச்சிட்டியா நீ? டேய், டேய், இரு, இருடா. பேக் கண்ணாடி உடைச்சிட்டான். டேய், முதலாளி டேய், அது ஹெட்லைட். டேய், டேய், நிறுத்துறா. நீ துட்டு தரா கண்டே உன் வண்டியில தொண்டி அம்பாசிடர் வண்டி அடிக்குது பார் நொண்டி. என்ன ரைம்? எங்க இருந்து என்னத்த வருது இதெல்லாம்? வாயில இருந்தாடா ஒட்டின்னு போடா பேமானே, ஒட்டின்னு போடா. டேய் போங்கடா போங்கடா. இதெல்லாம் ஒரு டயர் ஊட்டி போறாங்க பாரு. ஐயோ, இப்ப திருப்தியா உங்களுக்கு? போங்கடா. என்ன முதலாளி காரை அநியாயத்துக்கு உடைச்சிட்டு போயிட்டானுங்க. அடச்சே, ஒவ்வொன்னா சொல்லி அவங்கள உடைக்க வச்சுட்டு இப்ப நியாயம் பேசுறான். நியாயம் அடுத்த மாசத்துல இருந்து உனக்கு சம்பளமே கிடையாது. இந்த மாசமே எனக்கு சம்பளம் வேண்டாம். அதான் காரே இல்லையா, அப்புறம் எனக்கு சம்பளம். ஏன் முதலாளி காரையிலே நீ எப்படி போவீங்க? என்னது? எப்படியோ போறோம். குதிரை வண்டிதான். ஆஹா. ஏண்டா சங்கு, என்ன முதலாளி ரொம்ப நாளா இந்த இடது கால் மாத்திரம் குடையுது. அது ஏன்? வயசாகி போச்சு முதலாளி. ஏண்டா இதுக்கான வயசு தானே இந்த காலுக்கு ஆயிருக்குது. இதுல குடைச்சல காணமே. இந்த குடைச்சல் விடுங்க முதலாளி. ஆ. டிரைவர் கோயந்தல்ல, ஆ. அவன் குடைச்சல் தாங்க முடியல. லெப்ட்ல போனா ரைட்ல போறான், ரைட்ல போனா லெப்ட்ல போறான். ஆ. அப்பப்ப நைட்ல ஆ? ஒரு மரியாதை கிடையாது முதலாளி. ஆ. முதலாளி எங்க ஊர்ல ஒரு டிரைவர் இருக்கான். ஆ. நான் டிரைவர் அப்படி ஒரு டிரைவர். ஆஹா. முதலாளி சீட்ல உட்கார்ந்தா அவன் உட்கார்ந்தே வண்டி ஓட்ட மாட்டான், பிறகு எப்படி ஓட்டுவான்? நின்னுகிட்டு ஓட்டுவான். அவ்வளவு மரியாதை. ஓஹோ. அவனுக்கு உடனே லெட்டர் போட்டு வர சொல்லட்டுமா? வர சொல்லு, வர சொல்லு. முதலாளி இந்த கால் ஏன் இப்படி குடையுது தெரியுமா? ஆ.
அவனுக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு வாழைக்காய் ஐட்டமா போட்டு தாக்குறான். ஐயோ. அதனாலதான் இந்த கால் குடைச்சலு. எங்க ஊர்ல ஒரு சமையல்காரர் இருக்கான். ஆ. அவன் கில்லேடிக்கு கில்லேடி. ஆ. அரைக்கீரை, முளைக்கீரை, அகத்தி கீரை, புளிச்ச கீரை, இப்படி கீரை ஐட்டமா போட்டு தாக்குவான். அவன் என்ன சமயக்காரனா சித்தனா? அவன் ஒரு பித்தனுங்க. ஆ. அவனை தந்தி கொடுத்து வர வைப்போமா? அவன் வந்தா இந்த நாய் ஓடிட வேண்டியதுதான். முதலாளி யார பார்த்து நாய்ங்க? உன்னை பார்த்து நாயின்னு சொல்லுவனா? நீதான் பேயாச்சே. என்னங்க இடைத்தேர்தல் வந்துருச்சுங்க. இந்த தேர்தல்ல கண்டிப்பா நீங்க நின்னே ஆகணும். இனிமே நீங்க மண்ண தொட்டா பொண்ணாகும், தவிட்ட தொட்டா தங்கமாகும். என்ன தொட்டா? கையை அழுக்காகும். எனக்கு ஜனங்க ஓட்டு போடுவாங்களா? நீங்க நோட்டை போட்டீங்கன்னா அவங்க ஓட்ட போடுறாங்க. கள்ள ஓட்டுக்கு இவ்வளவு, நல்ல ஓட்டுக்கு இவ்வளவுன்னு அவங்களே ஒரு ரேட்டை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல வள்ளி குப்பம் வடிவேலு எக்ஸ்பர்ட். அவன் மட்டும் கையை நீட்டி சில்லறைய வாங்கிட்டான், உங்களை ஜெயிக்க வச்சே தீருவான். டேய், அவன் நமக்கு எதிரியாச்சே, அவன்கிட்ட போய் நாம எப்படி நிக்கிறது? அட என்னங்க நீங்க விவரம் முடியாத ஆளா இருக்கீங்க. அரசியல்ல பகையேது உறவேது. இன்னைக்கு நல்ல நாள். முதல்ல மனுவை போடுவோம், அப்புறம் வடிவேலுவை போய் பார்ப்போம். மொத்தத்துல எலெக்ஷன் வர சொல்லதான் இங்க சேரி ஜனம்னு ஒண்ணு இருக்குது, மனுஷாளுங்க இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் வருது. வடிவேலு, பழைய விரோதத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு பேசக்கூடாது. உன் வீடு தேடி நான் வந்திருக்கிறேன். ஆமாங்க, ஏதோ ஐயா தேர்தல்ல நிக்கணும்னு பிரியப்படுறாரு. நீங்க தான் எப்படியாவது ஐயாவை தேர்தல்ல ஜெயிக்க வச்சுடணும். அதெல்லாம் வைக்கலாம். ஜெயிச்சா என்ன பண்ணுவீங்க? இதுக்கு முன்னால ஜெயிச்சவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? அதையே தான் நாங்களும் பண்ணுவோம். மந்திரி சேவை அமைப்பாங்க. ஐயா கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்து, பிடிக்க வேண்டியவங்களுக்கு பிடிச்சு மந்திரி ஆயிடுவாரு. சவுத்துல கோந்து தடவி தெரு தெருக்கும் போஸ்டர் ஓட்டுவீங்க. ஆமா. நெட்ட கோக்கா கட் அவுட் வச்சு டிராபிக் ஜாம் பண்ணுவீங்க. ஆமா. வரிசையா கவர்னர் வீட்டுக்கு நடந்து போய் எதிர்க்கட்சி மேல புகார் கொடுப்பீங்க. ஆமா. நினைச்சா பந்து, உண்ணும் விரதம், உண்ணாத விரதம், சாலை மறியல். ஆமா. மொத்தத்துல எங்களுக்கு ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. டேய், பண்ணுவோம்ப்பா. எப்பா பின்னால நீங்க பின்னால பண்ணுவீங்க, நாங்க காத்து நிற்போம். அதுக்கு முன்னாலே உங்க மந்திரி சபை கவுந்து போடும். இந்த கதையே வேணாம். கையில காசு, வாயில தோசை. என்னையா தோசை இட்லின்னு கிட்டாது? எங்க வீட்டுல இல்லையா? எனக்கு ஓட்டு தான் வேணும். அதான் சூசகமா சொல்றேன். ஆ. எங்க சேரி ஜனம் மொத்தமும் ஓட்டு போட்டதுன்னு வச்சுக்கோ, 2/3 மெஜாரிட்டி உனக்கு என்னப்பா? ஆ. மொத்த ஓட்டை எனக்கு போட சொல்லு, உனக்கு ஒரு நல்ல கமிஷன் தர்றேன். ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே கமிஷன் பேசுறதுனால தான் ஆட்சிக்கு வந்ததும் விசாரணை கமிஷன் வருது. அது எங்களை என்ன பண்ணும்? அதுவும் சரிதான், திருஷ்டி கழிச்ச மாதிரி. அதெல்லாம் எதுக்குப்பா? 2 லட்சம் ரூபாய் கூட மொத்த ஓட்டு வாங்குதான். 2 லட்சம் எதுக்கு? என்னங்க நீங்க ஏழு ஜனங்க காலங்காத்தால வயித்த புடிச்சு நீ ரயில் தாண்டவாள் தானே போய் உக்காந்து நிக்குதுங்களா? என்னத்துக்குப்பா? ரயில கவுக்குவா? இல்லீங்க, இங்க பாத்ரூம் கிடையாது. இந்த 2 லட்சம் ரூபாய வாங்கி சின்னதா சிக்கனமா ஒரு பாத்ரூம் கட்ட வேண்டியிருக்குது. யாழிங்க பாருங்க, எத்தனை தலைங்க, எவ்வளவு வயிறுங்க, என்னங்க யோசிக்கிறீங்க? இல்ல, முதல்ல தேர்தல்ல நிக்கிறேன். பள்ளிக்கூடம் கட்டினா நல்லது, பாத்ரூம் கட்டணும்ன்றிய. பள்ளிக்கூடமா இருந்தா என்ன, பாத்ரூமா இருந்தா என்ன, ரெண்டுலயும் உட்காரத்தான் போறாங்க. ஆமாங்க, பள்ளிக்கூடம் இல்லைன்னா ஒன்னியும் கட்டிடாது, பாத்ரூம் இல்லைன்னா கெட்டிடும். கொடுங்க. இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், அசந்தா செத்த காலேஜ் கூட அட்மிஷன் போட்டு அள்ளிடலாம். ஓஹோ, நரிக்குடி. நரிக்குட்டியா? பொட்டி உள்ளார வச்சு கொண்டாந்துக்கிறீங்களா? அட பேர்ப்பா. பொட்டியில இருக்கிறது துட்டு. இரு மக்களே, நல்லா கேட்டுங்கப்பா. ஐயாவோட சின்னம் குதிரை சின்னம். குதிரை சின்னத்தை பார்த்து போடுங்கய்யா ஓட்டு. அட குதிரை சின்னத்தை பார்த்து போடுங்கய்யா ஓட்டு. நீ துட்ட இங்க நீட்டு, அப்புறம் போடுறோம் ஓட்டு.